கட்டடத்துல இருந்து அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள், ரெஸ்ட் ரூம்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணல அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து மாணவர்கள் அந்த விடுதியை நோக்கி வருவாங்க? ஒரு சில ஹாஸ்டல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரி இதை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு பார்வைக்காக பண்ணிடுற மாதிரி சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இது மாதிரி மெயினாக பண்ணுற வேண்டிய இடத்துல குறைபாடு இருக்க தான் செய்யுது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு மாணவர் சங்கமாக இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா, போலீஸ் நாய்க்கு ஒரு நாளைக்கான உணவுப்படி 200 ரூபா. அப்போ இன்னைக்கு போலீஸ் நாயை விட ஒரு ஸ்டூடெண்ட்டை எவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு கவர்மெண்ட் ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். சாப்பாடு நல்லா இல்லைன்ட்டு ஒரு பொதுவாக யார்ட்டையா சொல்கிறேன்னு வச்சுக்கலேன், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இந்த சமுதாயத்தோட மனநிலைக்கு மாணவர்களும் தள்ளப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மாணவர்கள் வந்து இத்தனை இட்லி தான் சாப்பிட்ணுன்ற கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஆனால் சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் சாப்பிடணுன்றது ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் 2வது முறை போயிட்டு எனக்கு சாப்பாடு வேணும் பசிக்குதுன்னு கேட்டால் கூட போட மாட்டாங்க. விடுதியில் சேருவோர் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக மாணவர்கள் சேர்க்கை இல்லாத மற்றும் குறைந்த மாணவர் மாணவியர் உள்ள விடுதிகளை மூட அதிகாரிகள் முடிவு செய்ததை அடுத்து தென் மாவட்டங்களில் 51 விடுதிகள் இப்போது மூடப்பட்டுள்ளன. விடுதிகளை மூடுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து மாணவர்களுடைய வாய்ப்பை வந்து குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பகுதியில் மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நியர்பையில் எங்கே வந்து பள்ளிக்கூடம் இருக்கோ ஹாஸ்டல் இருக்கோ அங்கே தான் அவங்க தங்கி படிக்கணும்னு விருப்பப்படுவாங்க. நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஒரே மாதிரி பார்க்க முடியாது. இங்கேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் நகர்ப்புறங்களிலுமே ஃபேஸ் பண்ணுறாங்க, கிராமப்புறங்களில் அது இன்னும் அதிகம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக கூறி மாணவிகள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்களை வந்து இன்னைக்கு கிராமப்புற சூழ்நிலையிலேருந்து படிக்க அனுப்புறது, +2 தாண்டி படிக்க வைக்கிறது, ஒரு டிகிரியை தாண்டி அடுத்த டிகிரி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு சாதாரணமான விஷயமா மாறலை. இன்னமும் அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து இந்தியன் சொசைட்டியில் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஹாஸ்டல்ஸை வந்து மூடுறாங்க அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் வந்து இயல்பாகவே வந்து வேற ஒரு சிட்டிக்கு படிக்க அனுப்ப வந்து பயப்படுவாங்க. வேண்டாம், பிள்ளைங்க வந்து நம்ம பார்வையிலே இருந்தால் சௌகரியமாக இருக்கும், இல்லை இங்கெல்லாம் நம்ம சுற்றி உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க அதனால் இங்கேயே படிக்க வைப்போம், கொஞ்சம் தூரமான அனுப்ப மாட்டாங்க. அதுவும் பெண்களை வந்து படிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ தூரம்லாம் அனுப்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஹாஸ்டலை மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வேணாம், உனக்கு எதுக்கு இந்த எஜுகேஷன், நீ வேணாம் வீட்டிலே இருந்துரு, கல்யாணம் பண்ணிக்கோ, இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. அதனால் இந்த மாதிரி விடுதிகளை மூடுறது வந்து அரசு வந்து நிச்சயமாக வந்து செய்யக்கூடாது. மாணவர்களோட எண்ணிக்கையை காரணம் காட்டி தான் இது வந்து செய்யப்படுது. அப்படி இருக்கும்போது அது கரெக்டாக அவங்க அதுக்கான காரணங்கள் ஆராய்ச்சி பண்ணி என்ன பிரச்சனை, ஏன் இந்த ஹாஸ்டலுக்கு பசங்க வரல, இல்லை ஏன் இந்த ஸ்கூலுக்கு பசங்க வரல, ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை என்னென்ன காரணங்கள்னால வரலையா அப்படிங்கிறத வந்து முறையாக ஆய்வு செஞ்சு அந்த பிரச்சனைகளை தீர்த்து மாணவர்களோட எண்ணிக்கையை வர வைக்கிறதுக்கு என்ன சூழலோ அதை தான் பார்க்கணுமே கண்டி ஹாஸ்டல்ஸை வந்து மூடக்கூடாது. நல்ல ஹைடெக் ஃபெசிலிட்டிஸோடு இன்றைக்கி ஹாஸ்டல்ஸை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து மாணவர்கள் அதை நோக்கி வருவாங்க. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா கவர்மெண்ட்டோட ஹாஸ்டல்ஸை போய் பாருங்கள், ஸ்கூல்ஸை போய் பாருங்கள். நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு ப்ரைவேட் பில்டிங்லாம் நம்ம இன்றைக்கி எந்த அளவுக்கு ஹைடெக் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கோம், இல்லை ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போடு அங்கே வந்து அரசு விடுதிகளும் அரசு பள்ளிகளும் அரசு கல்லூரிகளும் அந்த அளவுக்கு மேம்பட்டுருக்குது. நம்ம அது உண்மையான நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்னை மாதிரியான மேஜர் சிட்டிஸில் இந்த எம்சி ராஜா இது மாதிரி ஹாஸ்டல்லாம் வந்து எல்லாரோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி ஹாஸ்டல்ஸ்லாம். இது மாதிரி ஹாஸ்டல்ஸ்லாம் மோஸ்ட்லி எல்லாமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ப்ராப்பராக பண்ணிடுறாங்க. இந்த டாய்லெட் ஆகட்டும், இந்த பெட்டு, இந்த ஆர்ஓ வாட்டர், இது மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு இந்த நம்ம எம்சி ராஜா இது மாதிரி ஹாஸ்டல்ஸில். அண்ட் தென் அதே டைமில் இங்கே இருக்கிற மற்ற இந்த ராயபுரம் சைடில் இருக்கிற அந்த மாதிரியான ஹாஸ்டல்ஸ் இது மாதிரி இடத்துலாம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்ஓ வாட்டர் இருக்குல்ல, அதுவே அந்த மிஷின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்துட்டு அந்த ஹாஸ்டலோட கெப்பாசிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி 50 LPH, அதாவது 50 லிட்டர்ஸ் பெர் ஹவர் டு 200 லிட்டர்ஸ் பெர் ஹவர் அந்த ஹாஸ்டலோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆர்ஓ மிஷின்ஸை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை இது பண்ணிவிட்டு இப்போ அது எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஆர்ஓ மிஷின்ஸ்லாம் வந்துட்டு செய்யுங்கிறதே இல்லை. இப்போ ராயபுரம் ஹாஸ்டல்ஸ்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அங்கே இருக்க எல்லா ரூமில் இருக்க மாணவர்களும் தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு தண்ணி கேன் மாதிரி வச்சு வெளியில் கடைகளில் வாங்கி குடிக்கிறது கூட பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துலையே இந்த மேஜர் சென்னை சிட்டிஸ்லேயே
இந்த ஒரு மெயினான ஹாஸ்டல்ஸ்லேருந்து இந்த ராயபுரம் இது சுற்றி இருக்கிறது மாதிரி ஹாஸ்டல்ஸ் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதையே நம்ம அவுட் ஆஃப் சிட்டிஸ் இந்த தென் தென் தமிழகம் சைடு மற்ற சைட்லாம் நம்ம பார்க்கும்போது அது மாதிரி ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இதை விட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். இந்த ரூம்ஸு அந்தளவுக்கு இருக்காது. அதாவது அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடஞ்சிருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள், ஃபேன்ஸ் இது லைட்டு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பழுதடைஞ்சு இது மாதிரி விஷயத்துலலாம் இருக்கும். சுத்தமாக சாப்பாடு சரியில்லை, முக்கியமாக தண்ணியே சரியில்லை ப்ரோ. நம்ம குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எங்கள் பழைய ஹாஸ்டலில் தண்ணி சரியில்லை, புது ஹாஸ்டலில் எப்படின்னு தெரில. ஆனால் இருக்குது ஹாட் வாட்ரு, கோல்ட் வாட்ரு எல்லாமே இருக்குது. ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறதுனா சுத்தம் இல்லாத இருக்குது தண்ணி, குடிக்கவே முடியாது சுத்தமாக. உப்பு கட்டடத்துல இருந்து அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள், ரெஸ்ட் ரூம்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணல அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து மாணவர்கள் அந்த விடுதியை நோக்கி வருவாங்க? நிச்சயமாக அவங்க வந்து இவ்வளோ இடர்பாடுகளுக்கு நடுவில் ஒரு இடத்துல தங்கி படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில ஹாஸ்டல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரி இதை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு பார்வைக்காக பண்ணிடுற மாதிரி சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இது மாதிரி மெயினாக பண்ணுற வேண்டிய இடத்துல குறைபாடு இருக்க தான் செய்யுது. ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு 8 பாத்ரூம் இருக்குது. அந்த கழிவறை எதுவுமே சரியான நிலையில் இல்லை. அதை நாங்கள் எத்தனை வாட்டி நாங்கள் பேசிட்டோம், அது எதுவுமே மாறுற இதுவில் கிடையாது. ஒருத்தர் வந்து தங்களுக்கு இருக்க கஷ்டத்தை சொல்கிறது எதுக்குன்னா அது வந்து சரி பண்ணுவாங்கன்ற ஒரு இதுக்காக தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஆனால் அப்படி சொல்கிறதுனாலே எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. ஒரு தனி மனுஷனுடைய பிரச்சனையை சொல்கிறதுக்கு கூட இங்கே வந்து உரிமை இல்லைன்றாங்க. நாங்கள் இப்படி சொன்னால் எங்களை வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி வச்சுன்னு எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி அதை வச்சு கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க, டிசி கொடுத்துருவோன்றாங்க, ஹாஸ்டலில் சேர்க்க மாட்டேன்றாங்க. ஒரு பில்டிங் வந்து இப்போ சென்னையில் ஒரு சில ஹாஸ்டல்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கட்டிடுறாங்க. ஆனால் அங்கேயுமே என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இப்போ சென்ட்ரலைஸ்டு கிச்சன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹாஸ்டல்லுமே தனித்தனியாக ஊழியர்கள் இருப்பாங்க சமைக்கிறது. இதுக்கு முன்னாடி இப்போ அவங்க எல்லாருக்குமே வேலை போயிடுச்சு. சென்ட்ரலைஸ்டாக ஒரே இடத்துல சமைச்சு தான் இப்போ அந்த உணவு வருது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் வந்து இப்போ பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் எம்சி ராஜாலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணுன்னா குறைஞ்சது காலேஜ் துவங்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி 2 மணி நேரம் முன்னாடி கிளம்புனா தான் ஒரு பஸ்ஸில் வந்து சேர முடியும். இல்லை ட்ரெயினில் வர்றதுனாலும் அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலை கிளம்பணும். அப்போ அந்த டைமுக்குள்ளே அங்கே உணவு வருதான்னு கேட்டால் பெரும்பாலும் ஹாஸ்டலில் பல நாள் அதே டைமுக்கு உணவு வர்றது கிடையாது. எனக்கெலாம் வந்துட்டு நான் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு சாப்பாடு வந்து 11 to 12 வந்துட்டால் தான் நான் போயிட்டு அதை சாப்பிட்டு கொஞ்சம் கரெக்டாக கிளம்பி 1 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே நான் போகிறது கரெக்டாக இருக்கும். சம்டைம் அங்கேருந்து வரதுக்கே லேட் ஆகிறப்ப சாப்பாடு வரதுக்கே 1 மணி 1:30 ஆகிறப்ப என்னால் எப்படி சாப்பிட முடியும்? நான் சாப்பிடாம போயிட்டு வகுப்பில் உட்காந்தேன்னா என்னால் எப்படி ஒரு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வகுப்பை கவனிக்க முடியும்? இது மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் நிறையாவே பாதிக்கப்படுது. சாப்பாடுன்ற விஷயத்தினாலேயே மாணவரோட படிப்புன்றது கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்றது தான். சித்திரம் வரைய முடுற மாதிரி தான் ப்ரோ. நம்ம ஒழுங்காக இருந்தோமா படிப்பு வரும். இங்கே சாப்பாட்டுக்கே இல்லாதப்போ இது சாப்பாடு பார்க்கறதுக்கு வேலைக்கு போகிறதா இருக்குது ப்ரோ. சாப்பாடு தான் மெயின் ரீசன் ப்ரோ. சாப்பாடு ஒழுங்காக இருந்தால் பசங்க இங்கேயே சாப்பிட்டு படிக்க ஆரம்பிச்சு. ஒரு நேரம் நீங்கள் வந்து சாப்பாடில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஒரு நாள் டேஸ்ட் நல்லா இருந்தால் எண்ணிக்கை கம்மியாக வரும். டேஸ்ட் நல்லா இருந்தால் அன்றைக்கி தான் பசங்க ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அன்றைக்கி அளவு கம்மியாக வரும். அளவு நல்லா வர அன்றைக்கி வந்து டேஸ்ட் இருக்காது அந்த சாப்பாடில். இப்படியான பிரச்சனைகள் இருக்கும். ஏதோ ஒரு புழு பூச்சி இது வருது சாப்பாடில், யாரை போய் கேள்வி கேட்க முடியும்? யார் சமைக்கிறா? என்ன பண்ணுறதுனே மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த சென்ட்ரலைஸ் கிச்சனால் உணவு வந்து சூடாக கிடைக்க மாட்டேங்குது, டைமிங்க்கு கிடைக்க மாட்டேங்குது. இதில் நிறைய சிக்கல் இருக்குது சென்ட்ரலைஸ் கிச்சனில். அதனால் இதை நம்ம வேண்டாம், இந்த சென்ட்ரலைஸ் கிச்சன்ற பேட்டர்ன் வேணாம், விடுதிக்கு விடுதி சமைக்கட்டும். அப்போ தான் மாணவர்களுக்கு அவங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை வந்து கொடுக்க முடியும். யார் சமைக்கிறா என்னன்றதை ஸ்டூடெண்ட்ஸ் கண்காணிக்க முடியும். இங்கே என்ன நடக்குது, அந்த பாத்திரம்லாம் எப்படி இருக்குது, எப்படி அவங்க சமைக்கிறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. யார் கண்காணிக்கிறான்றது ஒரு கேள்வி இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வயிற்று வலி வந்து வயிற்றுப்போக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இதெல்லாம் வந்து கேள்விக்குறியாகுது. ஸ்டாப்லர் பின்னு வருது சாப்பாடில். அப்போ எப்படி சாப்பிட முடியும்? பயத்தோட அச்சத்தோடய தினமும் ஒரு சாப்பாடை நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஆனால் அந்த நிலைக்கு தான் இன்றைக்கி விடுதி மாணவர்கள் நம்ம தள்ளி இருக்கிறோம் தமிழ்நாட்டில். அந்த பொருள் குவாலிட்டி அது கம்மி பண்ணுறதும் இருக்குது. இந்த ரைஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பாஸ்மதி ரைஸ்லலாம் கூட போட்டானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் போட்டாங்க. அதுக்கடுத்து வரும்போது அந்த ரைஸோட குவாலிட்டி கம்மியாகிறத நம்ம நேராக பார்க்க முடியுது. அப்படி இருக்கையில் பொருளோட குவாலிட்டி கம்மி பண்ணி தானே வராங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாஸ்மதியில் போட்டாங்க, அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு நார்மலான அரிசி, அதுக்கடுத்து கொஞ்சம் இன்னும் அதை விட கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி தானே. அப்படி இருக்கையில் இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் இருக்கக்கூடிய இந்த சென்னை மேஜர் சிட்டியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது எனக்கே எப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் நம்ம எப்படி பார்க்குறோம், அதெல்லாம் இதை விட மோசமாக இருக்கும். இங்கேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எங்கள் ஹாஸ்டலில் ஒரு 1 or 2 months
1 or 2 மந்த் தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே இவ்வளோ ஒரு இது ஸ்டார்டிங்கில் இப்படி போட்டு இப்போ எப்படி போகிறாங்க நான் சொல்கிறேன். இன்னும் போகக்கூடிய காலங்களில் அவனோட லாபத்துக்காக எந்த அளவுக்கு வேணால் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்றது தான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து மாணவர்கள் வந்து இத்தனை இட்லி தான் சாப்பிட்ணுன்ற கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஆனால் சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வந்ததுக்கப்புறம் ஒரு பையன் 4 இட்லி சாப்பிடுவான், ஒரு பையன் 2 இட்லி சாப்பிடுவான். வேறுபடும், மனிதர்களுக்கு மனிதர் வேறுபடும் அந்த எண்ணிக்கை. சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வந்தது சம்மந்தமாக நீ இவ்வளோதான் சாப்பிடணுன்றது ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் 2வது முறை போயிட்டு எனக்கு சாப்பாடு வேணும் பசிக்குதுன்னு கேட்டால் கூட போட மாட்டுறாங்க. இதுதான் ஹாஸ்டல்ஸில் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதே நேரம் பல நேரம் வந்து ஒரு நேரம் வந்து சாப்பாடு நல்லா இருக்காது விடுதியில். அப்போ மாணவர்கள் இப்போ ஏதாவது போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து திரும்ப கூட சமைச்சு தருவாங்க. சில நேரம் சரிப்பா நாங்கள் சரியாக பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி கூட சில நேரம் சமைச்சு தருவாங்க. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையே கிடையாது. யார் சமைக்கிறா, எங்கே சமைக்கப்படுது, அந்த உணவு எப்படி சமைக்கப்படுது. பல நேரம் வந்து நாங்கள் சங்கத்தில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஹாஸ்டல்லேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. இங்கே பாருங்கள் தோழர், எங்களுக்கு வந்து நெகை வந்திருக்குது சாப்பாடில், இது எப்படி நாங்கள் சாப்பிட முடியும். இப்போ அது எப்படி சமைக்கப்படுதுன்றதோ ஒரு ஸ்டூடெண்ட் கண்காணிக்கவே முடியாது. எங்கே சமைக்கிறாங்கன்னே தெரியாது. எங்கேயோ சமைச்சு சூடாரி லேட்டாக வருது, டைமிங்க்கு தான் சாப்பிட முடியும். யாரோ ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க, ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் வந்து பசங்க வந்து லேட்டாக சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிட்டா வந்து சாப்பாடு கிடைக்காது. அதுதான் இன்றைக்கி யதார்த்தமான சூழ்நிலை மாறிப்போச்சு. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து தண்ணிக்குள்ளே புழு இருந்து அது மாதிரி விஷயங்கள், அது சாப்பாடு ஹைஜீனிக் அல்லன்ற ஒரு விஷயம் கொஞ்சம் வெளியே வந்து அது பெரிய இஷ்யூவாக போச்சு ரீசெண்டாக ஒரு 2 or 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. இப்போ அதே மாதிரி அங்கே எப்படி சமைப்பானே தெரியாது. அந்த சென்ட்ரலைஸ் கிச்சன் சொல்லிட்டு அங்கே அவங்க வச்சுருக்க இடத்துல அவன் வந்து அந்த இதை எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக பண்ணுவாங்க, அது க்ளீனாக இருக்குமா அப்படின்றது தெரியாது. இதே நம்ம இந்த ஹாஸ்டலில் தனியாக கிச்சன் வச்சு அது பண்ணும்போது அது ஸ்டூடெண்ட்ஸால் அதை வந்து பார்க்க முடியும். அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை போய் ஆய்வு பண்ணுங்கள். மாதம் அவங்களுக்கு வந்து உடல்நல சரியில்லாமல் போயிடும். அவங்க வந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் நீங்கள் டாக்டர்ஸை கேட்டிங்கனாலுமே சொல்லுவாங்க. ஒரு இளம் வயதில் ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா, இந்த ஹாஸ்டலா நீங்கள், இந்த காலேஜில் தானே படிக்கிறீங்க அப்படின்னு அசால்ட்டாக கேட்பாங்க. ஏன்னா இது வந்து அன்றாட வாடிக்கையாக மாறி போச்சு. தினந்தோறும் அந்த ஹாஸ்டல்லேருந்து ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் போய் அங்கே போயிட்டு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இன்றைக்கி இருக்குது. நிறைய மாணவர்கள் வந்துட்டு அந்த ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணுறது மட்டும்தான், சாப்பிட்றதெல்லாம் வெளியே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஹாஸ்டல்ஸ்லேயே வந்து முன்னாடிலாம் கடை இருக்கும். இப்போ அந்த கடையெல்லாம் வந்துட்டு இந்த ஹாஸ்டல் மாணவர்களை சார்ந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான். போயிட்டு ஹாஸ்டலில் சாப்பாடு வேறு வழி, இப்போ பாக்கெட் காலியாக இருக்கிறப்ப ஹாஸ்டலில் சாப்பிடுவோம். அது மாதிரி நிலவை தான். அங்கே சாப்பிட்டு அதுலேயே சாப்பிட்டு என்னால் கரெக்டாக இருந்துட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நானுமே மோஸ்ட்லி ஹாஸ்டல்ஸில் சாப்பிட முடியாது. இந்த பொங்கல் இது மாதிரி விஷயங்கள் வைப்பாங்க, அதெல்லாம் வந்து சாப்பிட முடியாது சூழ்நிலாம். அப்போல்லாம் வெளியே தான் போய் நான் சாப்பிட்டுருப்பேன். இந்த ஆண்டில் வந்து உணவுப்படி வந்து உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க. அந்த உணவுப்படி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளி மாணவர்களுக்கு 1400 ரூபா ஒரு மாதத்துக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு 1500 ரூபா ஒரு மாதத்துக்கு. அந்த 1500 ரூபாவை நம்ம ஒரு 30ஆல் டிவைட் பண்ண, 30 நாள் இருக்குது ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு 30 நாள் இருக்குது. அதை நம்ம டிவைட் பண்ணோன்னா ஒரு நாளைக்கான உணவுப்படி 50 ரூபா தான் ஒரு கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 50 ரூபாயில் நீங்கள் என்ன ஒரு சத்தான உணவு கொடுக்க முடியும்? அவர் காலையில் சாப்பிட்ணும், மதியம் சாப்பிட்ணும், நைட்டு சாப்பிட்ணும், இடையில அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வழங்கணும், ஒரு பாலோ ஒரு முட்டையோ இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாணவருக்கு 50 ரூபாய்க்குள்ளே கொடுத்துட முடியுமா அப்படின்ற கேள்வி நம்ம முன் வச்சோம்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ மாணவர்களுடைய உணவில் தரம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல குறைக்கப்படுது. பெற்றோர்களுக்கு தெரியும் போது அவங்க மோஸ்ட்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வீட்டில் ஷேர் பண்ணிக்கிறது இல்லைன்றதான் யதார்த்தமான விஷயம். அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க ஏன்னா அவங்க வறுமையின் காரணமாக தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் கூட வந்து சாப்பாடு ஏதாச்சும் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு பப்ளிக்கில் யார்ட்டையாச்சும் பேசுகிறேன்னு வச்சுக்கலாம் ரேண்டமாக, அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, சாப்பாடு தான்ற ஆசைலாம் இப்படி தான் இருக்கும். நானும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன், அதெல்லாம் கண்டுக்காமல் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவின் தரம் குறித்து புகார் அளித்த காரணத்திற்காகவே திட்டமிட்டு தங்களை விடுதியை விட்டு வெளியேற்றுவதாக மாணவிகள் குற்றம் சாட்டி உள்ளனர். ஆனால் பேட்டை படத்தில் நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி தான், வயிறு நிறைஞ்சாதான் வந்து அவன் மண்டபமில் வேலை செய்யணும்னு சொல்லுவார். அது மாதிரி தான் சாப்பிடாமல் போயிட்டு அங்கே போயிட்டு மயக்கம் போட்டு கிளாஸில் மயக்கம் போட்டு வந்து என்ன பண்ணுறது? சாப்பிடாமல் போயிட்டு அங்கே டயர்டாக, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கலேன், அதில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவன்லாம் ஹாஸ்டலர், இவன்லாம் டேஸ் கலர் அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சிலே தெரியும். நிறைய இப்போ நிறையா பேர் சாப்பிடாமல் வந்ததுனால அவங்களோட ஹெல்த்து நிறையா பாதிக்கப்படுது. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த அல்சர் இது மாதிரி விஷயத்துக்கு வருது. இந்த பெண்கள் விடுதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பிசிஓடி இது மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது இருக்குது. ஒழுங்காக கரெக்டாக ஊட்டச்சத்து இது மாதிரி விஷயங்கள்லாம், அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேணும்.
ஆண் மாணவர்களுக்கு வந்து எந்த டைமிங்க்கு வேணாலும் ஹாஸ்டல்ஸ்குள்ளே வரலாம் போகலாம், அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் அதே வந்து மாணவிகளுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நிச்சயமாக நம்ம வந்து பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த வரையறைக்குள்ளே தான் வைக்க முடியும், ஏன்னா அவங்க வந்து அண்டர் 18 இருக்கிறாங்க. அதே கல்லூரி மாணவர்களோ பிஜி மாணவர்கள் வரும்போது அவங்க வந்து அபவ் 18 ஆயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு இந்த கர்ஃப்யூ டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைக்கலாமான்னு கேட்டால் யூஜிசி அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ அவங்க வந்து அடல்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்க தீர்மானிச்சிக்க முடியும். இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போய் தான் அவங்களோட மெஸ் ஃபீஸ்லேருந்து காலேஜ் ஃபீஸ்லேருந்து இல்லை அவங்க குடும்பத்துக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து பார்ட் டைம் ஜாப் போய் இன்றைக்கி ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகரிச்சிட்டாங்க. அது நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அதுவும் நகர்ப்புறங்களில் படிக்க வரக்கூடிய மாணவர்கள், நகர்ப்புறங்களில் இருக்க மாணவர்கள் நகர்ப்புறத்தில் படிக்கிறாங்க, கிராமப்புறங்களில் இருக்க மாணவர்களும் வந்து நகர்ப்புறங்களில் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாபை நோக்கி போகணுன்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா இங்கே எஜுகேஷன் வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் முழுக்க வழங்கப்படுறது கிடையாது. ஸ்காலர்ஷிப்புமே வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். அப்போ அவங்களோட நிர்பந்தம் இன்றைக்கி வேலைக்கு போகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இதில் நமக்கு எதுக்கு இப்போ நானே கூட போய் சாப்பாடு, நான் சொன்ன மாதிரி சாப்பாடு நல்லா இல்லைன்ட்டு ஒரு பொதுவாக யார்ட்டையா சொல்கிறேன்னு வச்சுக்கலேன், நான்லாம் அதை பார்த்து தாண்டா வந்தேன், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இந்த சமுதாயத்தோட மனநிலைக்கு மாணவர்களும் தள்ளப்படுறாங்க. சரி இதுதான் இப்படி தான் போல அப்படின்ட்டு மாணவர்களும் அதை மோஸ்ட்லி கண்டுக்கிறது இல்லை. அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு மாணவர் சங்கமாக இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா, போலீஸ் நாய்க்கு ஒரு நாளைக்கான உணவுப்படி 200 ரூபா. அப்போ இன்றைக்கி போலீஸ் நாயை விட ஒரு ஸ்டூடெண்ட்டை எவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு கவர்மெண்ட் ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து அழுத்தம் திருத்தமாக நாங்கள் பல காலமாக இந்த கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்கோம். அரசு இப்போ உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தொகை நியாயமானதா? அப்படி இருக்கையிலையும் நிறைய ஹாஸ்டல்ஸில் வந்துட்டு தலித் இளைஞர் தாக்கப்பட்ட ஹாஸ்டல்ஸ்லேயே இஷ்யூஸ் போகுது. இது மாதிரி இதெல்லாம் நம்ம இணையதளத்தில் பார்க்க முடியுது. ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் அந்த மாணவர்கள் வந்து துன்புறுத்துறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இணையதளத்தில் பார்க்க முடியுது. இது மாதிரி விஷயங்களும் நடக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்டல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறையா போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு பயன்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் எடுப்புக்கும், அது மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். எம்சி ராஜ் ஹாஸ்டல்ஸ்லேயே வந்துட்டு நான் பேசின வரைக்கும் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, பசங்களுக்கே வந்து நிறையா இடத்துல அவங்க ஒரு சில தவறான வழியில் போனாலும் ஒரு சில ட்ரக்ஸ் இது மாதிரி விஷயங்களுக்குலாம், அதாவது குடிப்பழக்கம், சிகரெட் இது மாதிரி சொல்கிறேன், இது மாதிரி இதுக்கெலாம் அவங்க வந்து வலைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இதனால் ஒரு பிரச்சனையாகுது. இதெல்லாம் வந்துட்டு எம்சி ராஜ் ஹாஸ்டல்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு ஒரு தவறான வழியில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. கடந்த கல்வி ஆண்டு ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு ஆர்டிஐ போட்டு எடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு நிதியை ஒதுக்கி இருக்குது ஆதி திராவிட நலத்துறைக்கு. அந்த 5 வருஷமாக அந்த நிதியில் வந்து பல நிதியை செலவு பண்ணாமல் ஒரு 921 கோடி அப்படிங்கிறத திருப்பி கவர்மெண்ட்டுக்கே அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ என்ன, இங்கே ஹாஸ்டல்ஸ்லாம் அந்தளவுக்கு ஹைடெக் ஃபெசிலிட்டிஸோடு சூப்பராக இருக்கா? ஏன் அந்த நிதியை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க? ஏன் அதை செலவு செய்யலை? இதெல்லாம் இன்றைக்கி கேள்வி கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. அப்போது ஒதுக்கப்படுற நிதி கூட செலவு செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட்டு திரும்ப அரசுக்கே அனுப்பக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஹாஸ்டல்லேருந்து, பில்டிங்லேருந்து, பாத்ரூம்லேருந்து, தண்ணிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அங்கே. அப்போ இதையெல்லாம் சரி செய்கிறது ஒரு சரியான கண்காணிப்போடு இயக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் கூடுதல் விஷயத்தை வந்து நம்ம அழுத்தமாக முன்வைக்க வேண்டியிருக்குது. பல கல்வியாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மாணவ சங்கம், எங்களை போன்ற மாணவ சங்கம் எல்லாருமே இதை தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னமும் ஹாஸ்டல்ஸ் வந்து மேம்படுத்தப்படாத ஒரு நிலைமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடருது. அதை மேம்படுத்தினா இன்னும் மாணவர்கள் வந்து ஒரு அதிக அளவில் வந்து இது மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸில் தங்கி படிப்பாங்க. இன்னும் வந்து தமிழ்நாடு வந்து கல்வியிலே இன்னும் ஒரு படி மேலே போகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது.